வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமிக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா பூவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே மாலை கொடுத்து வச்சுருக்கோம். சாமியெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்காங்க. எல்லா பூவும் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மாலை போட்டுட்டு நம்ம அர்ச்சனை எப்படி பண்ணுறோன்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன விசேஷம்னா அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் அன்னத்துலேயே ஒரு லிங்கம் பண்ணி எப்பயுமே அது பழக்கம். எனக்கு 3 வருஷமாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வருஷமும் பண்ணியிருக்கோம். இந்த வருஷமும் அதான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூ எல்லாமே அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் அர்ச்சனை மட்டும்தான். இப்போ அன்னாபிஷேகத்துக்கு அந்த லிங்கமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த லிங்கம் தான் இருக்கும். அதனால் இந்த லிங்கம் இருக்கும்போதே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லிங்கத்தை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அன்னத்தில் லிங்கம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சந்திர பிரபை தெரியுதா? அம்மாவோட கம்மல் அது சொல்லுவாங்க, வச்சுருப்பாங்க. அதுதான் அப்படி வச்சுருக்கேன். அழகாக சந்திரம் மாதிரி வந்திருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இனிமேல் தான் அர்ச்சனை எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ அபிஷேகத்துக்கு பால், தயிர், பச்சரிசி மாவு, சந்தனம், நெல்லி மல்லிப்பொடி, தேன், பன்னீர், மஞ்சள், வாசனை திரவியத்தில் அரகஜா எல்லாமே போட்டிருக்கோம். ஜவ்வாது, பச்சை கற்பூரம் எல்லாமே. இது எல்லாமே இவருக்கு இன்றைக்கி அபிஷேகம். இப்போ பால், லிங்கம் பாருங்கள், அப்படி பனிலிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தயிருங்க. அடுத்து மஞ்சள். இப்போ தேன் போகிறோம். இது ரொம்ப நல்லதுங்க. நெல்லி மல்லி பொடின்னு சொல்லிட்டு இந்த பூஜைக்குன்னே ஒன்று வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லது இது. நெக்ஸ்ட்டு சந்தனம். பியூர் சந்தனம் பவுடருங்க இது. இப்போ பச்சரிசி மாவு. மொத்தம் நம்ம 9 வகை இன்னைக்கு பண்ணுறோங்க. லாஸ்ட்டாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இப்போ பன்னீருங்க. இப்போ அபிஷேகம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அர்ச்சனை ஆரம்பிக்கலாம். இப்போ
அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சிங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே கைலாசம் மாதிரியே இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அழகாக எனக்கு அவனோட அருள் இல்லாமல் இவ்வளோ பூவெல்லாம் கிடைக்காது. அவன் அருள் இல்லாமல் நம்ம அவனை சாமி இந்த மாதிரி பூஜையே பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமாக அவன் நம்ம வீட்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப திருப்தி. இன்றைக்கி நிறைய பூ கிடச்சிதுங்க. நான் ஒரு 3 நாளாக சேர்த்து வச்சு தான் இவ்வளோ பூ எனக்கு கிடச்சிது. ஒரே நாளில் கிடைக்கல. ஆனால் அத்தனை பூவும் இன்றைக்கி அவனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அபிஷேகமும் ரொம்ப நல்லா பண்ணோம். அபிஷேகம் முடிஞ்சு இப்போ என்ன பிரசாதம்னா அவங்க சாமிக்கு வந்து ரொம்ப இஷ்டமான பால் பாயாசம். அந்த பால் பாயாசம் வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில் கொஞ்சம் நம்ம எப்பயுமே செய்கிற அதே பாயாசம்தான். ரொம்பவே நல்லா பச்சை கருப்பு குங்குமப்பூ எல்லாம் போட்டு ஒரு பாயாசம், அவனுக்கு பால் பாயாசம் பண்ணியிருக்கோம். ரொம்ப இஷ்டமாக சாமிக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த வந்து காமதேனு இல்லை, இது கோமாதான்னு சொல்லுவாங்க. அந்த கோமாதாவும் நமக்கு பூஜையில் இருக்கிறாங்க. பின்னாடி வந்து கற்பக விருட்சகமும் இருக்குது. எல்லாமே இந்த நிலா மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சி தான் நான் வாங்கினேன். இன்றைக்கி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகம் ஒரு அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லா சாமியுமே. பூ எல்லாம் இந்த மழைக்காக ரொம்ப நல்லா பூ கிடைச்சது எனக்கு. வில்வமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைச்சது. அதனால் நம்ம பூஜையை இவ்வளோ அழகாக நம்ம நிறைவு பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தூப தீபாரணம் காட்டிட்டு நம்ம பூஜையை நிறைவேற்றிடலாம். அவ்வளோ அழகாக எனக்கு இன்றைக்கி பூ கிடைச்சதுக்கு சாமிக்கு ரொம்ப நான் நன்றி சொன்னேன். ஈஸ்வரன் வந்து நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாள் இந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். நிறைய பூ வேணும் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா நிறைய நமக்கு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சது, இல்லை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நான் பூஜை ரூம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக சூப்பராக சாமி இருக்கிறாங்க. நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.